கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் தந்த இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு முன்பதாக ஒரு பாடல் ஒன்றை பாடி தேவ சமூகத்தை உயர்த்தி நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். காரணம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதி ஸ்தோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய
சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். என் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினாலும் அவருடைய மகா இரக்கத்தினாலும் மீண்டும் ஒரு முறை நாம் டிவி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், தேவன் கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக இந்த ஊழியங்களுக்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் எத்தனையோ பாடுகள் பிரயாசங்களுக்கு மத்தியில் கடந்து செல்கின்ற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு ஆறுதலும் தேர்தலுமாய் இருக்கத்தக்கதாக பல நிலைமைகளிலே கடந்து போகிற மக்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எல்லா நாட்களிலும் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து போவார்கள். எத்தனை பாடுகள் பிரயாசங்கள் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மேற்கொள்ள
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. தன்னுடைய தகப்பன் தம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவர் என்பதை அறிந்து நாம் துதிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்வாராக. நான் ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடும்படியாய் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. அருமையாய் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் கொடுத்த சுக பலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஊழிய பாதையிலே உம்முடைய பிள்ளைகள் கடந்து வரும்பொழுது கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக சென்றதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதித்து மகிழவும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும், கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாகவே இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருகிறார். உலகத்து மக்களுக்கு அந்த சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை. ஆனால் தேவனை நம்புகிற நமக்கோ தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்டி நம்மை எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து வருகிற நல்ல தயவை எண்ணி அவரை மகிமைப்படுத்தி நாம் தேவ வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்போம். தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இதை தியானிப்பதிலே ஒரு மனமகிழ்ச்சியும் சமாதானம் நமக்கு உண்டாவதாக. 62ஆம் சங்கீதம் 1 முதல் சில வசனங்களை வாசிப்போமே. ஆனால் அங்கே தாவீதினுடைய நம்பிக்கை, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அந்த சங்கீதத்தை எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, 62ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். தேவனையே நோக்கி பாருங்கள், இந்த உலகத்திலே நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் அல்லது ஒரு மேலான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்றால் அது கிறிஸ்து தான். ஆண்டவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது காத்திருப்பது என்று அர்த்தம். காத்திருத்தல் என்பது நம்முடைய இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே வேலைகள் உண்டு, நம்முடைய தொழில் உண்டு, பல விதத்திலே நாம் உலகத்தின் வாழ்க்கைக்காக சில வேலைகள் காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆனால் இவற்றின் மத்தியிலும் கூட நாம் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் சொல்லுகிற வரை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற வரை நாம் காத்திருத்தல் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் செயல்படும் வரை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கேட்கிறோமோ, எதற்காக ஜெபிக்கிறோமோ, எதற்காக வேண்டுகிறோமோ, என்ன காரியத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ, எதை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அதை செய்யும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏன் இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கான ஒரு பின்னணி உண்டு என்று பார்க்கிறோம். சவுலுக்கு பயந்து தாவீது பல நாட்கள் ஒளிந்து தெரிந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் சவுல் தாவீதை கொல்லதுக்கு எத்தனையோ முறை அவன் தேடிய பொழுதும்
அதற்கு பயந்து ஓடின நாட்களிலே இந்த சங்கீதத்தை எழுதலாம். எப்படி? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. இந்த உலகத்தின் பாடுகள் அல்லது சவுலினுடைய எதிர்பார்ப்பு என்னை கொல்லும்படியாக இருக்கிற சூழ்நிலையில் எதிர்ந்தாலும் நான் யாரை பார்க்கிறேன்? என் ஆண்டவராகிய தேவனை பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வருகிறது. பல மரண பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் என்னை நீக்கி விலக்கி காத்து கொண்டார். ஆகவே நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? கர்த்தரையே நோக்கி பார்க்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் அவரை நோக்கி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகம் என்பது அவசரமான உலகம். எதை எடுத்தாலும் இன்றைக்கு அவசர வேகமாக எல்லா காரியங்களும் வேகமாக நடைபெறுகிறது. படிப்பு காரியங்களாலும் சரி, தொழில் காரியங்களாலும் சரி, வேலை காரியங்களாலும் சரி, நின்று சற்று நேரம் யோசிப்பதற்கு நேரமில்லாத அளவுக்கு இரவும் பகலும் ஜனங்கள் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனாலும் அவசரம்தான். எங்கே போனாலும் இந்த அவசரமான உலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த அவசரமான உலகம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அது கவலை நிறைந்த உலகம். கவலை நிறைந்த உலகம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் உடைகளுக்காகவும் போஜனத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காக்கைகளை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் உங்களை விசாரியாமல் போவாரோ என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கவலை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகள் அவனை அப்படியே நெருக்கி, என்ன செய்வோம், எதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், இந்த காரியத்தில் எப்படி ஜெயம் பெறுவோம் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து 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 தன் வாழ்க்கையில் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த அவசரமான உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எதற்கெடுத்தாலும் அவசரம். எங்கே போனாலும் கியூ, எங்கே போனாலும் நெருக்கம், எங்கே போனாலும் ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தால்தான் நாம் ஒரு விடுதலையோடு கூட வாழ முடியும், சமாதானத்தோடு கூட வாழ முடியும். ஆகவே இந்த அவசரமான உலகத்திலே எல்லாவற்றிற்கும் நாம் கவலைப்படுகிற மக்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது மார்த்தாளின் உலகம் என்று கூட நாம் சொல்லலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மார்த்தாள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளுடைய கவலை என்ன, அவளுடைய வருத்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இவன் கவலைப்படுகிறான். உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என்ன ஆண்டவரிடத்தில் போய் கேட்பது என்ன? உமக்கு கவலை இல்லையா? நான் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனே, நான் உலக காரியத்துக்காக இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவள் வருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, சகோதரி உலக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாள். ஆனால் அவளுடைய தங்கை மரியாள், அவளுக்கும் பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனால் அவள் எதை விசுவாசித்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால்,
தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து, கிறிஸ்துவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறாள். இன்றைக்கு தேவன் என்னை எப்படி மேன்மைப்படுத்துவார், எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கவனித்து பார்க்கிறாள். இந்த உலகத்திலே பலவிதமான கவலைகளோடும் பாடுகளோடும் இன்றைக்கு நாட்களை கழித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாயா? அதற்குத்தான் தாவீது சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை, நீ தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பேன். என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். இங்கே இந்த அவசரமான உலகத்திலே மார்த்தாள் கவலைப்பட்டாள், மரியாளோ தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ காத்திருத்தல் என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது நல்ல பங்கு, ஒரு நல்ல காரியம், நல்ல பங்கு. கிறிஸ்துவின் இடத்திலே நல்ல பங்கு என்ன? கிறிஸ்துவே நமக்கு பங்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் சகலத்தையும் இழந்து நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை பாவ உலகத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும்படி கிறிஸ்துவே நம்முடைய பங்காக அமர்ந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி காத்திருந்தாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், பிரயாசங்கள் இருக்கிறதா? வேறு எங்கேயும் போய் அலைய வேண்டாம். தேவ சமூகத்திலே அமர்ந்திரு. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால் கர்த்தர் உனக்கு கிருபைகளை தருவார் என்று பார்க்கிறோம். எப்படி காத்திருக்க வேண்டும், அந்த நல்ல பங்கை நாம் எப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 62ஆம் சங்கீதம் 1 வாசிப்போம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. அப்போது அமைதியாய் காத்திரு. எதுவும் பேசக்கூடாது. பிரச்சனைகளா, பாடுகளா, பிரயாசங்களா, நாம் மனம் நொந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே வைத்துவிட்டு அமர்ந்து கர்த்தர் செயல்படும் வரைக்கு அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய செயல்களுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக நாம் காத்திருக்கிறோம். 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து, நான் நம்புகிறது அவரால் வரும். பாருங்க, தாவீது தன்னுடைய ஆத்துமாவை குறித்து மிக மிக கரிசனை உள்ளவராயிருந்தார். ரட்சிப்பு என்பது ஆத்துமாவில் நமக்கு இருக்கிறது. சரீரப்பிரகாரமான ரட்சிப்பு, உலகப்பிரகாரமான பாவங்களிலிருந்து விடுதலை, இது வேறு. ஆனால் ஆத்துமாவிலே ரட்சிப்பு வேண்டும். அதனால தான் அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்று அவருடைய சமூகத்தில் காத்திருந்தபடியினால்தான் 103ஆம் சங்கீதத்திலே தாவீது எழுதும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஏன் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு இந்நாள் பரியந்த பாதுகாத்து வருகிற தேவனின் செயல்களை நினைத்து, உபகாரங்களை நினைத்து, நன்மைகளை நினைத்து, நம்முடைய பாடுகளிலே, கஷ்டங்களிலே அவர் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து பாதுகாத்த நிலைமைகளை நினைத்து ஆத்துமாவிலே என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். வாயிலிருந்து சில வார்த்தைகள் துதிக்கலாம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே ஆத்துமாவிலிருந்து துதிக்கிற, எதிர்பார்க்கிற ஒரு அன்பு நமக்கு தேவை. கர்த்தரதை தருவாராக. 62:5 எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். எதிர்பார்ப்போடு, நான் நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும். அவர் என்ன சொன்னார்? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். ஆகவே நான் நம்புகிறது அவராலே வரும். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தேவ சமூகத்தில் ஒப்புவித்து விட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். ஆண்டவர் அப்பொழுது நன்மை செய்வார். அடுத்து பாருங்க, 62:8 வாசிக்கிறோம், தொடர்ந்து காத்திரு. இந்த 3 உத்தரவாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று, அமைதியாய் காத்திரு, எதிர்பார்ப்போடு காத்திரு,
தொடர்ந்து காத்திரு. இது உத்தரவாதம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய உத்தரவாதம். நீ இப்படி இருந்தேனா, இருந்து என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு நான் நன்மைகளை செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைக்கு எத்தனையோ பேர் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் உத்தரவாதம் இல்லாமல் ஒரு காரியம் நடப்பதில்லை. நான் பேங்கில் கடன் வாங்கினா நகையை கொடுத்தா தான் உத்தரவாதம், இல்லைனா கிடையாது. ஆனால் கேரண்டி என்று சொல்லுகிறார்களே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தான் கேரண்டி கிடையாது. ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட அதுக்கு 6 மாத கேரண்டி, 4 மாத கேரண்டிங்கிறான். ஆனால் மனிதனுக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்கு யாராலே முடியாது. மனிதனுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுப்பது ஆண்டவராகிய தேவன் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு உத்தரவாதம் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால அவரை நோக்கி காத்திருக்கணும். அவர் 3 உத்தரவாதங்களை கொடுக்கிறார். அமைதியாய் காத்திரு, எதிர்பார்ப்போடு காத்திரு, தொடர்ந்து காத்திரு, உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி நம்மை அவர் தேவன் நடத்துகிறார். எப்படி இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நல்ல காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவது ரட்சிப்பு. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இந்த ரட்சிப்பு என்பது சரீர பிரகாரமான நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவருடைய சமூகத்திலே ரட்சிப்பை பெறுவது அல்ல. இந்த இடத்திலே ரட்சிப்பு என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் அருளுகிறார். எத்தனையோ விபத்துக்கள் இந்த நாட்டில் நடக்கிறது. நடந்து போகிறவன் மேலே கார் ஏறிடுது, கார்கள் நேருக்கு நேராக மோதுகிறது, பைக்கில் போகிறவன் மேலே கார் அடிக்கிறது. இப்படி பல காரியங்கள் இந்த அவசரமான உலகத்திலே எத்தனையோ விபத்துக்கள் நிகழ்கிறது. அந்த விபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆபத்திலிருந்து கர்த்தருடைய பாதுகாப்பு, அதுதான் ரட்சிப்பு என்று நாம், ரட்சிப்பு அல்லது அடைக்கலம் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். சொல்கிறாரு, அவரால் என் ரட்சிப்பு. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் எத்தனை பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. அவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். நான் மறைந்து வாழுவதற்கு உரிய ஒரு பெரிய கன்மலை, உன்னதமானவருடைய மறைவிலே நான் வாழும் பொழுது எந்த உலக காரியங்களும் என்னை அசைப்பதில்லை, சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு இந்த உலகத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். பாருங்க, இந்த ரட்சிப்பினுடைய பாதுகாப்பினுடைய காரியத்தை குறித்து தாவீது பல இடங்களிலே பேசுகிறார். நிறைய காரியங்கள் அந்த வசனத்தை வேதத்தில் நாம், சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம். தாவீதினுடைய காரியங்கள் சொல்கிற, கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டு என்னல்ல பாதுகாப்பு உண்டு, எதுவும் நம்மை அணுக முடியாது. என் இரட்சகரும் அவர்தான், என் தேவனும் அவர்தான், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று அங்கே பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆக இந்த கன்மலை என்றும் அவருடைய அடைக்கலம் என்றும் என் பாதுகாப்பு என்றும் தாவீது பல இடங்களிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். 71ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். அருமையானவர்களே, ஆக இந்த
சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம், பல இடங்களிலே தாவீது அந்த கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு ஒரு தேவன் இருக்கிறார். 144 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீது நம்பினபடியினாலே, அவரை நோக்கி காத்திருந்த காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன? எல்லா யுத்தங்களிலும் வெற்றி அடைந்தார். எல்லா யுத்தங்களிலும் வெற்றி, ஒன்றிலும் அவர் தோல்வி அடைந்ததில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவரை நம்பியிருக்கிற அந்த தாவீதை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது, என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி சொன்னதை நான் பார்க்க. கர்த்தரை நம்புவதனால் என்ன நமக்கு லாபம்? உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. மனுஷனை நோக்கி பார்க்கிறோம், இப்போ மனிதர்களை நோக்கி பார்த்து நான் வெட்கமடைந்த நாட்கள் உண்டு. நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்களை குறித்து நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது உடன்பிறப்புகள் மத்தியிலே போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நம்மை குறித்து கேவலமாய் பேசுவார்கள். ஆனால் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, பிரச்சனையா கர்த்தரை நோக்கிப்பார், பணம் தேவையா கர்த்தரை நோக்கிப்பார், கடன் பிரச்சனையா கர்த்தரை நோக்கிப்பார், படிப்பா வேலையா திருமணமா குழந்தை செல்வமா எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால், அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை செய்ய முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. சங்கீதம் 25:3 நான் வாசிக்கிறோம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது வெட்கமடையவில்லை. ஆபத்து காலத்திலே அவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆபத்திலே, பல பிரச்சனைகள் மத்தியிலே, கண்ணீர் கவலைகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். எத்தனையோ பாடுகள் மத்தியில் இப்போ நீங்கள் மனுஷங்களை பார்த்தீங்கன்னா சிலருடைய முகத்தில் இருள் அடைந்தது போல இருக்கும். என்னன்னு கூப்பிட்டு கேட்டால் பல பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் நான் ஏன் உயிர் வாழ்கிறேன் என்று பேசுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒருவேளை யாராவது இருப்பீர்களே, ஆனால் தேவனை நோக்கி பாருங்கள். மனிதனை நோக்கி பார்த்து வெட்கமடைந்த நாட்கள் உண்டு. தருகிறேன் என்று சொல்லியும் தராமல் நம்மை ஏமாற்றிய காலங்கள் உண்டு. நாம் நம்பி இருக்கிற ஜனங்கள், உலகத்து ஜனங்கள் நம்மை ஏமாற்றிவிட முடியும். ஆகவே கர்த்தரை நம்பினால் அவனுடைய முகம், அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது. வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த 62 சங்கீதத்தில் இன்னொரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தேவனையே தேவனையே. நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கணும்? தேவன் மேலே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவனையே, தேவனையும் நம்பலாம்னா அப்போ ஏராளமான நம்பிக்கைகள் உலகத்தில் உண்டு என்று அர்த்தம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், தேவனையே, அவரையே, அவரே, அவரால் என்று அந்த 62 சங்கீதம் 1-5 வரைக்குள்ள சில காரியங்களில் இந்த மாதிரி பேசுகிறார். தேவனையே, அவரையே, வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அவரை தவிர வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பவர் அவர் ஒருவரே. சகலத்தையும் நன்மையாய் நடத்துகிறவர் அவர் ஒருவரே. உன்னை தாங்கி தாபரித்து தோளில் மேல் சுமந்து ஒரு தகப்பனை காட்டிலும் மேலாக அன்பு செலுத்துகிறவர் அவர் ஒருவரே. ஆகவே அவரை நோக்கி காத்திரு, அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு, அவருடைய செயல்களுக்காக காத்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். அவர் சொன்னார்,
உலகத்தின் முடிவு வரையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள். இன்றைக்கு காவல்துறையில் பணிபுரிகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது, நாம் எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து போகிறோம். இரவு நேரங்களிலே, ரோந்து பணிகளிலே, பல சூழ்நிலைகளிலே எத்தனையோ ஆபத்துக்கள் நமக்கு உண்டு. ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கும்படியாகத்தான், எல்லா ஆபத்துக்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாகத்தான் இன்றைக்கு இந்த காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியம் என்று நாம் வைத்து அதை தொடர்ந்து நாம் செய்து வருகிறோம். எல்லா காவல்துறையில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, எல்லா மக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெப வேளைகளை நாம் ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்கள், தேவ சமூகத்திலே வராதவர்கள் தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிறார்கள். எத்தனையோ காவலர்கள் இந்த நாட்களிலே தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கிறோம். குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, அதிகாரிகளுடைய அழுத்தம், வேலை பளு, உடல்நிலை சரியில்லை, இப்படி பல சூழ்நிலைகளிலே இன்றைக்கு உலகத்தை விட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஒருவேளை நீங்கள் இருந்தீர்களே ஆனால் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஏறக்குறைய மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான். சவுல் அவரை துரத்தி கொண்டு போகிற சூழ்நிலைகளிலே சொல்லுகிறார், ஒரு அடி தூரம்தான், மரணத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் வந்தால் கைவிட்டாலும் மரணம் என்னை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு ஆண்டவர் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி நடத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 37 வாசிக்கிறோம். 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, மனுஷங்கிட்ட ஒப்படைக்காத, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காத, அருமையான நண்பர்கள் நம்மை எப்படி தாங்குவார்கள் என்று எங்கேயோ எதிர்பார்த்து காத்திருக்காதே. நீ காத்திருக்க வேண்டிய ஒரு இடம், ஒப்புவிக்க வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். தேவனுடைய பாதத்திலே அவற்றை ஒப்படைத்து அவருக்காக காத்திருந்து. இப்போ காத்திருக்கன்னா எவ்வளவு காலம் காத்திருப்பது என்று நாம் ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். காத்திருக்கிற காலங்கள் நிறைய காலங்கள் இருக்கலாம். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், அல்லது அடுத்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். படிக்கிற பையன் தேர்வு எழுதுனா ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவன் காத்திருக்கணும். திருமண காலம் வரும் வரை அவன் காத்திருக்கணும். திருமணமாகி ஒரு குழந்தை செல்வங்கள் கிடைக்கிற காலம் வரை அவன் காத்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் காத்திருக்க வேண்டிய நாட்கள் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே அவர் செயல்படும் காலம் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் தேவன பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் ஒப்புவிப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், தேவ சமூகத்தில் ஒப்புவித்து விட்டு நீ மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் ஏற்ற காலத்திலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் என்ன செய்கிறாராம்? உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உனக்கு விரோதமாய் உன் அலுவலகத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உன் வீட்டிலே, உன் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே உனக்கு எதிராய் ஒரு இருளான ஒரு சூழ்நிலை, எதிரான சூழ்நிலைகள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க, உன்னுடைய அந்த இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க தேவன்
உன் நியாயத்தை என்ன செய்கிறார்? பட்டப்பகலை போல மாற்றுகிறார். பட்டப்பகலை போல மாற்றுகிறார். வெளிச்ச பகலில் எந்த காரியத்தை நாம் காண முடியும். இரவு நேரங்களிலே ஒருவேளை காண முடியாவிட்டாலும் பகல் வேளைகளிலே என்ன செய்ய முடியும்? காண முடியும். அப்போ பட்டப்பகலை போல வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. ஒருவேளை உங்கள் காரியம் நடைபெறவில்லை என்றால் எரிச்சல் கொள்ள வேண்டாம். அவற்ற காரிய சித்தி கர்த்தரால் வரும். தேவ சமூகத்தில் தான் நமக்கு ஒரு நீதி, நேர்மை, நியாயம், வெளிச்சம் எல்லாம் உண்டாகும். அப்போது அதுவரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் தேவ சித்தத்தின்படி அவருடைய நிழலிலே தங்கும் பொழுது நமக்கு தேவன் இந்த உலகத்திலே ஒரு பாதுகாப்பை தருகிறார். 91ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது அழகாய் பேசுகிறார். அருமையானவர்களே, 91ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதம் முழுவதுமே ஒரு பாதுகாப்பை அவர்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ நமக்கு நன்மை கிடைக்கணும், நம்முடைய ஜெபம் அல்லது நம்முடைய வேண்டுதல் அல்லது நாம் காத்திருந்து தேவ சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அவருடைய நிழலில் தங்கும். அவருடைய நிழல் என்ன? அவர் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய நிழலிலே தங்குறவனுக்கு என்ன இருக்கு? மறைவில் இருக்கவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அவன் கர்த்தரை நோக்கி சொல்வான், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கவருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். பாருங்கள், இதுதான் அந்த சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரயாசங்கள், பாடுகள், வியாதிகள், பாருங்க, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான நோய்கள், எதிர்பாராத நோய்கள், திடீர் என்று வியாதிகள் பேர் புதுசாக வருது. என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட சில புதிய நோய்கள் தோன்றுகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை இவற்றிருந்தெல்லாம் தப்புவிக்கப்படுவான். அவர்தான் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. பாதுகாப்பை கொடுப்பது நமக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அப்போ நாம் எங்கே இருக்கணும்? நாம் தேவனுடைய நிழலிலே தங்க வேண்டும். அவர் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாம் அவர்தான். உலகத்திலே நம்பிக்கை இரண்டாவது, அண்ணனுடைய தம்பியுடைய நம்பிக்கை இரண்டாவது,
பெற்றோர் பிள்ளைகளுடைய நம்பிக்கை ரெண்டாவது. அருமையானவர்களே, மனிதனை நம்பி இந்த உலகத்திலே வாழ்வது அதிக கஷ்டம், அதிக கஷ்டம். வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பிரியமாயிருப்பதே நலம் என்று. ஆகவே ஒருத்தன்னைக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் செய்கிறேன்பா, நைட்டுக்குள்ளே அவன் போயிடுவான், அவனுடைய ஜீவன் எடுக்கப்படும். எந்த நிமிஷம் உலகத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. யாரையும் நம்புவதற்கு வழி இல்லை. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தேவன் ஒருவரே. நான் இருக்கிற காலங்களில் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சிலர் தங்களுடைய ஆணவத்தின் மூலம் பேசுகிறார்கள். அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து நாட்டிலே தங்களுடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதாக நினைக்கிறார்கள். ஆனால் அதனால் பாவம் பெருகுமே ஒழிய அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு விடுதலை இருக்காது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத அளவிலே சொத்துக்களை சேர்த்து வைத்து பிறரை கொள்ளையடித்து பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வட்டிக்கு கொடுத்து சொத்து சேர்த்தவங்களாம் நிம்மதி என்பதே இருக்காது. எந்த நேரம் என்ன நடக்கலாம், மனிதனுக்கு கேரண்டி என்பதே கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல இருக்கிறது. அது காலையிலே தோன்றுகிற மலருக்கு சமானமாக இருந்து மாலையில் அது வாடி போகிறது. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே, தேவன் கொடுக்கிற இந்த காலத்திற்குள்ளே நாம் என்ன செய்ய வேணும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதுகாப்பின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் கடலிலே தம்முடைய சீசரோடு பயணிக்கிறார். மார்க் 4:32 வாசிக்கிறோம். அங்கே வரும் அவர்கள் பயணிக்கும் பொழுது நடந்தது என்ன? சூறாவளி காற்று, பயங்கர அலை, படகு கப்பல் கடலிலே அமிழ்ந்து போகும்படியாக அங்கே அலைக்கழிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தலையணை வைத்து கப்பலின் அடித்தளத்திலே அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் சீசர்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்போ அவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினார். அது அமைதலாக இருந்தது. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தும் இந்த பெரும் சூறாவளி, காற்று, கடல் அலைகள், கடலிலே கப்பல் மூழ்கி போகும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் அவர் நித்திரையாய் இருந்தார் என்று பார்க்கிறோம் என்றால் அவருடைய ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து இருக்கு. தேவன் அவரோடு கூட இருக்கிறார். எது வந்தாலும் கவலைப்படுவதில்லை. கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து தான் இந்த உலகத்தில் வந்தார். மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கப்பலிலே பயமின்றி அவர் பயணித்தார். ஆனால் இவங்களுக்கு பயம் இருக்கு, ஆண்டவர் கூட இருந்தும் பயம் இருக்கு. அருமையானவர்களே, விசுவாசமும் நாம் தேவன் மேல் வைக்கிற அன்பும் பற்றும் நம்மை பாதுகாக்கும். அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு உத்தரவாதம் நமக்கு சொல்லப்படுகிறது, தேவனுடைய நம்பிக்கை. அவர் தேவன் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை. அவரை தவிர வேறு ஒருவரும் நமக்கு இல்லை. அதுக்காக உலகத்தில் நம்முடைய முதல் நம்பிக்கை யாராக இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இரண்டாவது தான் மற்ற நம்பிக்கைகள். சிலருக்கு தங்களுடைய படிப்பு, பணம், பேங்கில் இவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, பையன் ஃபாரினில் வேலை செய்கிறான், பிள்ளைகள் வெளியில் வேலை செய்கிறார்கள், நிறைய பணம் வருது என்று சொல்லி பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் தம்முடைய அந்தஸ்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய சொத்து சுகங்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். மாடி மாடியாய் கட்டுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இவைகளெல்லாம் மாயை, இவைகளெல்லாம் மாயை. ஒரு நாள், ஒரு நொடி பொழுதிலே மறைந்துவிடும். பாருங்கள், நம்ம ஒரு சில புயல்கள் வந்த சமயத்தில் நல்ல பெரிய பெரிய வீட்டுகளில் இருந்தவங்களாம் வீதிக்கு வந்துட்டாங்க. வெள்ளம் அலைமோதி நிறைய பேர் மரித்து போனாங்க. நாளை என்ன நடக்கும்?
அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியாத சூழ்நிலையிலே அருமையானவர்களே நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்கணும்? ஆண்டவர் மேலே. ஆண்டவர் மேலே. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அவர் இதை எனக்கு செய்வார். நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. விசுவாசம் விசுவாசிக்கிற பொழுதே நடத்து செயல்பட தொடங்கிவிடும். ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ வியாதிக்காரர்களை பார்க்கிறார்கள். அவருடைய ஊழிய காலத்திலே வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். குஷ்டரோகிகளை அவர் தொட்டு சுகமாக்கினார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்போ விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். அந்த விசுவாசம் என்பது அந்த ஸ்டேஜில் அப்படியே அந்த நிமிஷத்தில் நடக்கிறது. நம்பிக்கை என்பது இன்று இருக்கலாம், நாளை நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் கிடைக்கலாம், அடுத்த மாதம் கிடைக்கலாம், அடுத்த வருஷம் கிடைக்கலாம். அதுதான் நம்பிக்கை. இங்கே தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும், நாளை மறுநாள் கிடைக்கும், ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோமே, அந்த நம்பிக்கை எங்கே வைக்கணும்? தேவன் மேல் வைக்க வேண்டும். உலக பொருட்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் அது வீண். ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு அதிகமாக இருக்கும். உலகத்துக்கு மேல் நம்பிக்கை வச்சா நம்முடைய வாழ்க்கை நிம்மதி இருக்காது. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவர் எக்காலத்து நம்புங்கள் என்று 62:5-8 வாசிக்கிறோம். எக்காலத்தில் அவர் நம்புங்கள். சங்கீதம் 44:6 வாசிக்கிறோம். இப்போ தாவீது சொல்கிறார் 44 சங்கீதத்தில், நான் வில்லை நம்பேன், என்னுடைய பட்டயத்தை நம்பேன். இந்த வில்லும் பட்டயமும் என்னை பாதுகாக்காது, இது ஒரு கருவி. ஆனால் நான் நம்புகிறது அவராலே வரும். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கோலியாத் என்ன, அவனை விட பயங்கரமான எது வந்தாலும் நான் ஜெயம் பெறுவேன். அருமையான தேவ பிள்ளையே, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து உனக்கு ஜெயம் வராது. அது தேவனிடத்திலே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஜெயம் கர்த்தரால் வரும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, நம்மளை கவனிப்பாங்க அல்லது நமக்கு உதவி செய்வாங்க என்று நம்பினாயனால் அதனுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கலாம். நம்பிக்கை வைங்க. எப்போ? முதலாவது தேவனிடத்தில் நம்பிக்கை, ரெண்டாவது தான் உலகத்தில் பிள்ளைகள் மீது, பெற்றோர் மீது நம்பிக்கை வைங்க. எல்லாரும் ஒரு நாள் கைவிடப்பட்டு போகக்கூடியவர்கள் தான், நம்மை கைவிட்டு விட்டு போவார்கள். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் எந்த நாட்களிலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது கர்த்தரால் ஜெயம் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போது நீங்கள் கிழக்க மேற்க பல திசைகளிலிருந்து நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி பல சூழ்நிலைகளிலே நமக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்த்தால் அது வீணாய் போய்விடும். ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர், இந்த நம்பிக்கை என்பது நாம் தேவ சமூகத்தில் காத்திருத்து தேவனை நம்புவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் எனக்காக என்னை உருவாக்கும்படி, எனக்கு நன்மை செய்யும்படி அவர் வேலை செய்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டோம், அந்த காரியம் நிறைவேறுவது, அதற்கு தேவன் நமக்காக உழைக்கிறார், நமக்காக செயல்படுகிறார், நம்மை நினைக்கிறார், நம்மை நினைவிலே வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அவர் நம்முடைய காரியங்களை செயல்படுத்தும்படி அவர் நமக்காக வேலை செய்கிறார் என்று நம்ப வேண்டும். யாத்திராகமம் 14:21 பாருங்க, முழுதும் பலத்த காற்று கிரியை நடக்கிறது. அங்கே என்ன நடந்தது? முன்னாலே செங்கடல்,
பின்னாலே பார்வோனுடைய படைகள், எகிப்தினுடைய படைகள். இரவு முழுவதும் ஆண்டவர் அந்த காற்றை அனுப்பி கடலை இரண்டாக பிளக்க செய்தார். வேலை செய்கிறார். நீ நம்ம தூங்கினாலும் அவர் வேலை செய்கிறார். அதனால தான் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவரை நோக்கி காத்திரு. மோசையிட்ட ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. எகிப்திலே மரித்து போவர்களுக்கு சுடுகாடு இல்லைன்னா அங்கே கூட்டி வந்தீங்க. முன்னாலே செங்கடலுக்கு பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்துகிறது. அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் இரவு முழு வேலை செய்து காலையில் அந்த கடல் இரண்டாய் பிளந்தது, வெட்டாந்தரையாய் மாறிற்று. ஜனங்கள் பாதுகாப்பாய் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடிக்கும்படி மறுபடியுமாய் அடிமைத்தனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வந்த பார்வோனுடைய படைகள் என்ன செய்தது? தண்ணீரிலே அது அமிழ்த்தப்பட்டது. தேவன் நமக்காக வேலை செய்கிறவர். ஆகையினால தான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நமக்காக இரவும் பகலும் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற நம்முடைய ஆண்டவர். அப்போது இரவு முழுதும் பலத்த காற்றடித்து அதன் கிரியை நடக்கிறது. சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். சொல்லாகும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு, எம்மட்டும் நில், மிஞ்சி வராதே. எவ்வளவு அருமையாய் தேவன் சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். அவர் உங்களையும் என்னையும் மறப்பதில்லை, நம்முடைய குடும்பத்தை மறப்பதில்லை. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கைவிடப்படுவதில்லை. உலகத்தை நம்பி இழந்து போன நாட்கள் உண்டு. உலகத்தை நம்பி நாம் கைவிட்டு போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனை நம்பி நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைப்போம். அடுத்து பாருங்கள், 37:7 வாசிக்கிறோம், அமர்ந்திரு, காத்திரு, எரிச்சல் அடையாதே. நம்மை உருவாக்கி விட்டு நீ அமர்ந்திருந்து நாம் அவருடைய செயல்களுக்கு நாம் சரியாகும்படி நம்மை உருவாக்குகிறார். அவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, அவருடைய சத்தியத்தையும் நமக்கு கொடுத்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 62:9-10 என வாசிக்கும் பொழுது இங்கே வாசிக்கிறோம், கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலே மேலானவர்கள், லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். கீழ்மக்கள், உலகத்தில் உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் மாயை, ஒரு நாள் மறைந்து போகக்கூடியவர்கள். அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காத. உன் சொத்து கூடும்போது கொடுமையை நம்பாத, கொள்ளையினால் பெருமை பாராட்டாதே. உன் இருதயம் எங்கே இருக்கணும்? கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. வல்லமை தேவனுடைய 62:11 வாசிக்கிறோம், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடைய என்பதே. வல்லமை என்பது எதை காட்டுகிறது? நாம் ஜெபத்திலே அவருடைய வல்லமையை தரித்து கொள்ள முடியும். அப்போ தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அமர்ந்து நம்முடைய காரியங்களை அவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், தேவன் நியாயாதிபதி, நம்மை நியாயம் விசாரிக்கிறவர். சங்கீதம் 62:12 வாசிக்கிறோம், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அப்போது நாம் என்ன செய்கிறோமோ அதற்குரிய பலன் இந்த நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது. ஒருவரும் தப்பி போவதில்லை. நம்முடைய பல சூழ்நிலைகளிலே ஏற்படுகிறதான பாவங்கள், அக்கிரமங்கள், நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற தீமைகள் அதற்கு தகுந்த பலன் தேவ சமூகத்தில் இருக்கிறது. அதனால தான் வெளிப்படுத்தல சொல்கிறார், நியாயம் செய்கிறவன் நியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனுக்குரிய பலன் என்னோடே கூட வருகிறது. அவர் நியாயாதிபதி, அவர் நீதிபதி,
சில வேளைகளில் நாம் நினைக்கிற நம்மளுக்கு நாமே ஜட்ஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுறோம். என்னையா நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன், என்னை போல நேர்மையான உலகத்திலே கிடையாது என்று நமக்கு நாமே வஞ்சிக்கப்படுகிறோம், பேசி வஞ்சிக்கப்படுகிறோம். ஆனால் நியாயாதிபதி, நீதிபதி என்பவர் தேவன் ஒருவரே. உலகத்தில் எத்தனையோ நீதிபதிகள் உண்டு. அவருடைய நீதி இந்த உலகத்திற்குரிய நீதி. உலகத்திற்குரிய நீதி எப்படி இருக்கிறது என்றால் அது சரியாக இருக்காது. ஒரு புறம் சாயும், ஒரு புறம் காலி பண்ணும். ஆனால் தேவனுடைய நீதி அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்திலே கணக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, சொல்கிறார், உன் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறாங்கிறார். நீ அழுது ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் அதனுடைய கண்ணீர் பாவ சூழ்நிலைகளிலிருந்து விலக்கி நம்மை மீட்ட அந்த தேவ கிருபை கண்ணீர் துருத்தியில் இருக்கு. எதையும் நம்மை குறித்து அவர் விடுவதே இல்லை. ஏன்னா அவர் நம்மை நினைத்து அவர் பேசுகிறவர், நம்மை நினைத்து செயல்படுகிறவர். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, நீர் தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆகவே இந்த நாட்களிலே தேவ கிருபையின் நிமித்தம் நாம் வாழ்கிறோம். அவருடைய நீதி ஒரு நாளும் மறைக்கப்படுவதில்லை, மறுக்கப்படுவதில்லை. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். நாம் உலகத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நன்மை செய்தோமானால் நன்மைக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். தீமை செய்தால் அதற்குரிய பலனும் உண்டு. ஆகவே எரேமியாவின் புத்தகம் 33:16 வாசிக்கிறோம், அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவருக்கு பாருங்க, நீதியாயிருக்கிற கர்த்தர், அவர்தான் நம்முடைய நீதி. அப்போது அவர் நியாயாதிபதி, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நீதிபதியாயிருக்கிறார். நம்முடைய நீதி, நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருடைய பார்வையிலே அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நீதி பாரபட்சமில்லாத ஒன்று. ஏன் சொல்கிறாருன்னா, சொல்கிறாரு 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் நாளைக்கு அதை செய்வேன்னு சொல்லி பெருமை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. பெருமை நம்மை குறித்து பேசுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர்தான். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நீதிபரர் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய செயல்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய பலத்திற்காக, அவருடைய நன்மைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:22 பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 2:22, ஸ்தோத்திராண்டவரே, ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்கள், அவர் நீதிபதி. அவர் அவர் பாவம் செய்யலை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. எல்லாருக்கும் சரியாய் அவர் செயல்படுத்தினார். ஆனால் அவருடைய நம்பிக்கை தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்காக அவர் பாருங்கள் நம்மை நோக்கி நமக்காக சிலுவையில் அவர் நாம் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். அவர் பெருமை பாராட்டவில்லை,
யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறான். ஆம் என்றார். சிலுவையில் தொங்கும் பொழுது நீ ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அருமையானவர்களே, எதுவும் அவர் பேசவில்லை. தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டு தேவனுடைய நீதிக்காக காத்திருந்தார். அவர் மனுக்குலத்திலே மனிதனாய் பிறந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையலை. அவரை பார்த்து அவர் சிலுவையில் அடிக்கும்போது இந்த இருக்கிற அந்த ரோம போர் வீரன் இவன் என்னை அடித்தான், என்னை துப்புனான், இவன் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தன்னை அடித்தவர்களையும் தன்னை திட்டினவர்களையும் தன் முகத்திலே காரி உமிழ்ந்தவர்களையும் வாரியினால் அடித்தவர்களையும் பார்த்து, ரோம பேரரசையும் பார்த்து, ஜனங்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அதாங்க அருமையான தேவன். நமக்காக பாடுகளை அனுபவித்து மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகியிருக்கிறோம். ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போது வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, உலகத்தின் பாடுகள் உங்களை அசைக்கப்படுவதில்லை. உங்களை ஒரு காலம் அசைக்காது. யோபுனுடைய வாழ்க்கையில் வந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாம் இழந்து போச்சு, பிள்ளைகளும் மரித்து போயிடுச்சு. ஆனால் கடைசியிலே அவருடைய மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. ஆனாலும் கூட தன் வாயினால் ஒரு வார்த்தை தீதாய் பேசவில்லை. எல்லாவற்றுக்கும் பொறுமையாய் காத்திருந்தார். சரீரம் முழுவதும் வியாதி, சாம்பலை போட்டு சொரிந்து கொண்டிருந்த வேளையிலும் தன்னுடைய நண்பர்கள் அவரை குறித்து வேறு விதமாய் பேசினாலும் யாருக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லாதபடி அமைதியாய் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அதனுடைய பலன் என்ன? இரட்டத்தனையான பலன். இரட்டத்தனையான பலன். அருமையான தேவ பிள்ளையே, அவன் செய்யத்தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டு அடிமையாய் போகப்பட்டவன் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்தபடியினாலே, அவருக்காக அவருடைய வார்த்தையை நம்பி இருந்தபடியினாலே ஒரு தேசத்திற்கு ஒரு அமைச்சராய் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை கர்த்தர் அப்படியாய் மாற்றினார். உங்களையும் என்னையும், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து உயர 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 பறந்து போவார்கள். அப்போது அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஜனங்களுக்கு மேலும் மேலும் உயர்வை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்துகிறார். அவர்களுக்கு பரலோகத்திலே இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருக்காக நாம் காத்திருப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நாம் தலை தாழ்த்தி இந்த வல்லமை தேவனுடையது என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும், அவரே என் கன்மலை, அவரே என் அரண், அவரே என் கோட்டை, அவரே என் பாதுகாப்பு. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருந்தால், அமைதியாக காத்திரு, எதிர்பார்ப்போடு காத்திரு, தொடர்ந்து காத்திரு. கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு காலம் கைவிடுவதில்லை. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பாதுகாப்பிற்காக, உம்மேல் நாங்கள் வைக்கிற நம்பிக்கைக்காக, ஆண்டவரே, நீர் நியாயாதிபதியாக இருந்து எங்களுக்கு, எங்களுடைய செயல்களுக்கு, எங்களுடைய காரியங்களுக்கு தக்க பலனை நீர் திரும்ப கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். யுத்தம்
உம்முடையது. உலகத்திலே நாங்கள் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நேராய் கடந்து போகும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு துணையாயிருந்து வழி நடத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஆகவே இரட்சண்ய கொம்பும் அடைக்கலமும் பாதுகாப்பும் பலனும் கண்மலையுமான கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே ஒவ்வொருவரையும் நடத்தும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசியிருக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே பல லட்சக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் அவர்களுக்கு நீர் கிருபைகளை கொடுத்து உலகத்திலே வாழ்க்கையை அவர்கள் ஆசீர்வதிப்பதற்காகவும் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதில் இந்த ஊழியத்தை டிவி ஊழியத்தில் பணிபுரிகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சமூகத்தில் அருமையான சகோதரி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவன் அவருடைய காரியங்களை எல்லாம் ஆசீர்வித்து நன்மையால் திருப்தியாக்குவீராக. என்னுடைய காவல்துறை குடும்ப ஜெபத்திலும் ஆண்டவரே வருகிற ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய காவலர்கள் எல்லாரையும் ரட்சித்து உம்முடைய வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்தும் கர்த்தருடைய சமூகங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தை கேட்ட உங்களையும் பகிர்ந்து கொண்ட அடிமையையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு பெரிது. உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய வருகைக்கு எங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தும்படி பரிசுத்த சிந்தையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவருடைய வருகமற்று நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.